Hello students, இப்போ நம்ம 10th மேக்ஸ் அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.8 பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், சால்வ்னு சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்லாம் எப்படி இருக்குன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ் ஒய்செட்லாம் டினாமினேட்டரில் இருக்குது. எக்ஸாம்பிள் 3.7 பார்த்தீங்கன்னா XYZ நியூமரேட்டரில் இருந்தது, ஈஸியாக போட்டுட்டோம். அப்படியே எல்சிஎம் எடுத்து ஈஸியாக போட்டுட்டோம். இங்கே XYZலாம் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இதை அப்படியே வச்சு போட முடியாது. இப்போது இதை நம்ம எக்ஸை இந்த டேர்மையே கொஞ்சம் அஷ்யூம் பண்ணி வேறு மாதிரி மாற்றிட்டு தான் போடலாம். பாருங்கள், சால்வ். இப்போது 1/x இருக்க இல்லையா, இதை ஏன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். லெட் 1/x is equal to a, 1/y is equal to b, 1/z equal to cன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 1/2x இருக்கா அப்படின்னா 1/2x இங்கே கீழே இருக்குது. அப்போ 1/2 இன்ட்டு 1/xன்னு அர்த்தமா? அப்போ 1/x இருக்க டேர்ம் என்னவா மாறிடும்? ஏவாக மாறிடும். அப்படி தானே எடுத்திருக்கோம். அப்போது 1/2 இன்ட்டு ஏன்னு மாறிடும். தட் ஈக்குவல் டு a/2ன்னு மாறிடும். புரியுதா? இந்த ஒரு டேர்மும் எப்படி மாறுதுன்னு புரியுதா? அப்படியே மாற்றி எழுதுங்க. 1/2x என்னவாகும்? a/2 ஆகிடும். ப்ளஸ் 1/4y என்னாகும்? y/bன்னு எடுத்திருக்கோம், b/4 ஆகிடும். மைனஸ் c/3 ஈக்குவல் டு 1/4. ஓகேவா? திரும்ப பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்து எல்சிஎம் எடுத்து இந்த பக்கம் கொண்டு போனோம்னா நமக்கு ஒரே லைனில் கிடச்சிரும், ஒரே ஈக்குவேஷனாக கிடச்சிரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் 2, 4, 3க்கு காமன் நம்பர் 12. அப்போ 12 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 12ல் எத்தனை 2 இருக்குது? 6 இருக்குது. அப்போ 2 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 12 கிடைக்கும். இப்போ டினாமினேட்டரை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நியூமரேட்டர் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ a இன்ட்டு 6 என்ன ஆகிடும்? 6a ஆகிடும். அதே மாதிரி இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 12 கிடைக்கும். அப்போ b வந்து 3b ப்ளஸ் 3b ஆகிடும். ப்ளஸ் 3b மைனஸ் இங்கே பாருங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 12 கிடைக்கும். அப்போ c-யை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 4c இஸ் ஈக்குவல் டு 1/4. திரும்ப என்ன பண்ணணும்? இந்த 12 டினாமினேட்டரில் இருக்க 12 இந்த பக்கம் வரும்போது நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷன்லாம் வந்துடும். அப்போ 6a ப்ளஸ் 3b மைனஸ் 4c இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 12ன்னு ஆகிடும். இது பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் போகும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணிங்கன்னா 3 வந்துடும். இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடுது? 6a ப்ளஸ் 3b மைனஸ் 4c இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடுது. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. பார்த்திங்கன்னா இதை மட்டும்தான் எடுத்து நம்ம இந்த ஃபார்முக்கு மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை எடுக்கணும், செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கணும். பாருங்கள், 1/xக்கு பதிலாக என்ன எடுக்கலாம்? ஏவா? 1/xஐ ஏன்னு வச்சுருக்கோமா? அப்போ 1/x என்ன ஆகிடும்? ஏ ஆகிடும். இப்போ a மைனஸ் 1/y வந்து b ஆகிடும். 1/3 அப்போ b/3 ஆகிடும். ஈக்குவல் டு தானே, a ஈக்குவல் டு b/3 ஆகிடும். பாருங்கள், திரும்ப டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் இருக்க 3யை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு வந்தால் ஏவோட மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்போ 3a இஸ் ஈக்குவல் டு b. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இதே மாதிரி இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி தேர்ட் ஈக்குவேஷனும் மாற்றிக்கலாம். பாருங்கள், 1/x என்னவாகிடுது? a ஆகிடுது. மைனஸ் 1/5 இன்ட்டு 1/y ஆகுமா? இப்போ 1/y bனா b/5 ஆகிடும். ப்ளஸ் இங்கே பாருங்கள் 1/z, கீழே நம்பர் கிடையாது, 1/z தான் இருக்குது. அப்போ 4 நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே இருக்கும். இந்த 1/z c ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எது? 2 இன்ட்டு 2/15ங்கிறது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்படின்னா இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர் இருக்கிற நம்பரை டிவைட் பண்ணால் இந்த மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா இந்த 15யும் 2யும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை இந்த 2ஓட ஆட் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடச்சிரும். இப்போ 2 இன்ட்டு 15 எவ்வளவு? 30. 30 ப்ளஸ் 2 32. 32/15 அதுதான் இதோட ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஏபிசி கொண்டு வந்துட்டோம். கீழே 5 டினாமினேட்டர் இருக்குது. அப்போ ஃபுல்லுக்கும் 5 போட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5 போட்டிங்கன்னா இது என்ன ஆகும்? a வந்து
கீழே 1 இருக்கிறதா அர்த்தம், மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் டினாமினேட்டரில் 5 வரும். அப்போ 5a, இங்கே பியில் ஆல்ரெடி 5 இருக்குது, கீழே 5 தான் எடுத்திருக்கோம். அப்போ -b, இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம், மேலேயும் கீழேயும் 5ஆல் பண்ணால் ப்ளஸ் 5 4s are 20c is equal to 32/15 வரும். ஓகேவா? இப்போ இங்கே டினாமினேட்டரில் இருக்க 5 இந்த பக்கம் வரும்போது நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ 5a - b + 20c is equal to 32/15 இன்ட்டு 5ன்னு ஆகுமா? திரும்ப இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ 32/3ன்னு ஆகிடும். 5a - b + 20c is equal to 32/3ன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து 3 இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் நமக்கு வேண்டாம், இப்படி இருந்தால் நமக்கு சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த நம்பரை ரிமூவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இன்ட்டு 3 பண்ணால் இந்த நம்பர் ரிமூவ் ஆகிடுமா? 3 கேன்சல் ஆகி இந்த நம்பர் ரிமூவ் ஆகிடுமா? அப்போ இதை இன்ட்டு 3 பண்ணால் இந்த டேர்மையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் இதை இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ ரெண்டு பக்கமும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பாருங்கள், 3 இன்ட்டு ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். 5a - b + 20c is equal to 32/3 இன்ட்டு 3ன்னு வரும். இப்போ 3 கேன்சல் ஆகிட்டு 32 மட்டும் இருக்கும். இங்கே 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3 டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 3s are 15a - 3b + 60c is equal to 32. இதுதான் நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இங்கே இருந்த ஈக்குவேஷனை நம்ம மாற்றி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக இதாகவும், செகண்ட் ஈக்குவேஷனை இதாகவும், தேர்ட் ஈக்குவேஷனை இதாகவும் வச்சுக்கிட்டோம். இப்போ இது சால்வ் பண்ண ஈஸியாக இருக்குமா? பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனும் பார்த்திங்கன்னா ஏபிசின்னு 3 வேரியண்ட்டும் இருக்குது. இதுலேயும் ஏபிசி 3 வேரியண்ட் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட் தான் இருக்குது, ஏபி 2 வேரியண்ட் தான் இருக்குது, இங்கே சி வேரியண்ட் இல்லை. அப்போது இந்த ரெண்டுலேயும் வந்து சி வேரியண்ட் எடுத்துட்டோம்னா ஏபி வேரியண்ட் மட்டும் இருக்கும். அதையும் அதில் வர்ற ஆன்சரையும் இதையும் சால்வ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 1 and 3 எடுத்து சி வேரியண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 பாருங்கள், 6a + 3b - 4c. 6a + 3b - 4c is equal to எவ்வளவு? 3. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? 15a - 3b + 20c is equal to 32. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சியை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். சியில் 2 கோஎஃபிஷியண்ட்டும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம ப்ளஸ் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ ரிமூவ் பண்ண முடியும். இங்கே கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ இதை 20ஆக மாற்றினா தான் இது ரிமூவ் பண்ண முடியும். இதை 20ஆக மாற்றணுன்னா, சாரிம்மா, இது 20ஆ 60ஆ? 60. இப்போ இது 60ஆக மாற்றணுன்னா, ஓகே 60மா, இது 60ஆக மாற்றணுன்னா நம்ம 4 60ஆக மாற்றணும். 4 கூட 15 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், 15 × 4 எவ்வளவு? 5 4s are 20, 0க்கு 2, 1 4s are 4, 5 6 60 வந்துடுமா? அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மொத்தத்தையும் என்ன பண்ணணும்? 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 1 × 15. இப்போ 15ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6 × 15 எவ்வளவு? 6 5s are 30, 0க்கு ரிமைண்டர் 3, 1 6 are 6, 7 8 9, 90 ஆகிடும். இப்போ 90a ப்ளஸ் அடுத்து 15 × 3, 5 3s are 15, 5க்கு ரிமைண்டர் 1, 1 3s are 3, 45. 45b மைனஸ் இது 60c ஆகிடுமா? is equal to 5 3s are again 45. 3 × 15 45. இப்போ இது மாற்றியாச்சு. தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 15a - 3b + 60c is equal to 32. இதில் இப்போ சி சால்வ் பண்ணிக்கலாமா? இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் இது சால்வ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 90 15 இருக்குது. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும்? 105a. ப்ளஸ் பண்ணி தானே இதை சால்வ் பண்ணியிருக்கோம், இதை அடிச்சிருக்கோம். அதனால் இதையும் ப்ளஸ் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். 45 - 3 என்ன ஆகிடுது? ப்ளஸ் 42b ஆகிடுது. ஈக்குவல் டு 527 77 ஆகிடுது. ஓகேவா?
ஓகே, இப்படி வந்துருச்சு. இப்போது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்கு? 3a is equal to bன்னு கிடச்சிருச்சா? 3a is equal to bங்கிறது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் நம்ம b இருக்கிற இடத்துல 3a போட்டுக்கலாமா? போட்டு பாருங்கள். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் சப்ஸ்டிடியூட் 3a is equal to b in equation 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடுது? 105a ப்ளஸ் 42 இன்ட்டு b இருக்கிற இடத்துல 3a போடுறோம் is equal to 77. இது பாருங்கள், 105a ப்ளஸ் 42 இன்ட்டு 3 எவ்வளோ? 3 2s are 6, 4 3s are 12, 126a is equal to 77. இப்போ 126 105 எவ்வளவு? 11 3 2 231. இப்போ 231a is equal to 77. இப்போ a is equal to 77 by 231. 231 77 எத்தனை 231 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கும். இந்த லாஸ்ட் நம்பரை பாருங்கள். 7 டேபிளில் என்ன வருது? 3 டைம்ஸில் தானே வருது. 7 3s are 21, 1க்கு ரிமைண்டர் 2, 7 3s are 21, 22, 23. பார்த்தீங்களா? இப்போ 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அப்போ a ஈக்குவல் டு 1/3 நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ இந்த a ஈக்குவல் டு 1/3 இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டு b கண்டுபிடிச்சிக்கலாமா? பாருங்கள், சப்ஸ்டிடியூட் a is equal to 1/3 in equation 2. equation 2ல் 3 into aக்கு என்ன? 1/3 equal to b. இப்போ 3 நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது, கேன்சல் ஆகிட்டு b is equal to நமக்கு ஆன்சர். அப்போ a ஆன்சர் கிடச்சிருச்சு, b ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ c ஆன்சர் வேணும். சி ஆன்சர் வேணும்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சியை கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் இதுதான். இது பெரிய ஈக்குவேஷன். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போது சப்ஸ்டிடியூட் a equal to 1/3 and b equal to 1 in equation 1. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 into aக்கு 1/3 ப்ளஸ் 3 into bக்கு 1 minus 4c is equal to 3ன்னு இருக்கும். ஓகேவா? இது பாருங்கள், நியூமரேட்டரில் இருக்குது, இது டினாமினேட்டரில் இருக்குது. சால்வ் பண்ணிக்கலாம். 2 வந்துடும். அப்போ 2 ப்ளஸ் 3 into 1 3 minus 4c is equal to 3. 2 plus 3 எவ்வளவு? 5. 5 minus 4c is equal to 3. minus 4c is equal to 3. இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 5 அந்த பக்கம் வரும்போது minus 5 ஆகிடும். that equal to 3 minus 5 minus 2. இப்போ minus c equal to minus 2 divided by 4. இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இங்கே வந்துடுது. மைனஸ் மைனஸ் போயிடும் ரெண்டு சைட்லேயும். 2/4ங்கிறது எப்படி ஆகிடுது? 1/2ன்னு ஆகிடுது. இப்போ c equal to 1/2. பாருங்க, ABC மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு கொஷினில் என்ன இருக்குது? ABC கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்களா? XYZ தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸை தான் ஏன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இது எப்படி எழுதணும்னு பாருங்கள். பாருங்கள், என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? a equal to 1/3, b equal to 1, c equal to 1/2ன்னு கொடுத்துருக்கா. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் எப்படி எழுதியிருக்கோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/x, ஏவை வந்து 1/xன்னு எழுதியிருக்கோமா? a equal to 1/x equal to 1/3. இப்போ பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 3. therefore x is equal to 3. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட், இப்போ b equal to 1/y equal to 1. அப்போது இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ y equal to 1. c equal to 1/z equal to எவ்வளோ? 1/2. இப்போ z இருக்கிற இடத்துல 2 இருக்குது. z equal to 2. இப்போ நம்ம கேட்ட x, y, z மூணையுமே சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? தட்ஸ் இட். தேங்க்யூ.